மாதிரி பண்ணதுனால அங்கே ஒரு வண்டி பிடிங்க கிடக்கு வீலு. இதே ஒரு வண்டி பிடிங்க கிடக்குது. இதை பாரு, சின்ன சின்ன வேகத்தடை ஆந்திராவில் போட்டதுனால இந்த வண்டியும் வீல் பிடிங்கிச்சு. எப்படி கிடக்கு பாரு லோடு வண்டி. இந்த வேகத்தடை தான் இடத்த வேகத்தடை போட்டு ஆந்திராவில் எல்லாரையும் காலி பண்ணிட்டணும். கீழே ஒரு வண்டி பிடிங்க கிடக்கு, அதுக்கு கீழே ஒரு டெம்போ ட்ராவலும் பிதிக்கும் கிடக்கு, ரெண்டாக குழந்தை கிடக்கு. இப்படி வண்டி இறக்கத்தில் இந்த மாதிரி வந்தால் எப்படியாது? ரோடு வண்டிலாம் இறக்கத்தில் இந்த மாதிரி வருமா பாரு. இந்த இதிலலாம் போட்டு வச்சுருக்கான்ல இந்த இறக்கத்தில் கட்டுக்கிட்டுலாம் இப்போ யூக்லாம் போல்ட்டுக்கிட்டு தான் கட்டாகி தெரிச்சு ஓடி போய் வீலு ஃப்ரெண்டு வீலு கிடக்கு கீழே. மொத்தம் இந்த 3 வண்டி கிடக்கு இந்த லைனில். இறக்கத்தில் ஒன்று கிடக்குது, நடு சான்றில் 2 கிடக்கு. ஐயோ ஐயோ, இவனை பண்ணுற வேலை இருக்கு பாரு ஆந்திராக்காரனா. மூளை வச்சிருக்கான்ல, வச்சில தெரியல ஆந்திராக்காரன்லாம். எல்லாம் சோத்தை தின்னுபிட்டு மூளையை மங்கி போயிடுச்சு போல ஆந்திராவில் இருக்கிறவனு ஃபுல்லாக. இந்த பாரு ஆந்திராவில் மூளை எல்லாம் சோறு ஒரு குண்டான் தின்னுவானோ, மூளை மங்கி போயிடுச்சு. அதான் இப்படிலாம் பண்ணுறானோ. இதனால் எவ்வளோ ஆபத்து வரும்னு தெரியாத. எல்லா வண்டி இந்த இறக்கத்தில் எப்படி வரும்? இவனாலே ஏகப்பட்ட பேர் சாவரானோம் இவனை பண்ண அந்த சின்ன சின்ன வேகத்தடை போட்டதுனால. சின்ன சின்ன வேகத்தடை இருக்க எவ்வளோ பேர் இறக்கம். அந்த வண்டி வர்ற ஸ்பீடு பிரேக் அடித்தான்னா ஆகும். யூக்குலாம்லாம் பிடிங்கிட்டு ஓடாது. இந்த பஸ்ஸெலாம் நிற்காமல் போகுது, அந்த கவர்மெண்ட் பஸ்லாம் பாரு அடிச்சுட்டு போகுது பாரு. அதெல்லாம் பழைய வண்டி. அடி யூக்குலாம்லாம் பிடிக்கினா பேசஞ்சர் ஃபுல்லாக காலி. எங்கன்னா போய் சொரிப்பாம்மா, பாறையில் தான் கிடப்பான்.